கூட்டணி ஆட்சி அமைஞ்சால் தினகரன் சார் வந்து மந்திரியா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படி ஏதாவது கோரிக்கை ஏதாவது ஒன்னே சொல்றேன், என் சுவாபம் உங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா என்ன போட்டு நோண்டிட்டு இருக்காரு. நான் வந்து பதவிகள்லாம் எனக்கு தகுதி இருந்தா தேடி வரணும்னு நினைக்கிறேன். நான் பதவியெல்லாம் வேணும்னு நினைச்சா 2001 செப்டம்பர் 21 அம்மா முதல் பதவியிலேருந்து இறங்குறப்ப நான் வந்து அந்த காய் நகரத்தில் தான் வந்திருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா 2017 எங்க சித்தி அந்த பிப்ரவரி 14 பதவியேற்க முடியாம பெங்களூர் போன நேரத்தில் நினைச்சு தான் வந்திருக்க முடியல. நாங்க என்ன எடப்பாடி தான் பெரிய இவர் அவரு இன்டர்நேஷனல் லீடர் அவரு இல்ல இவர் சிங்கப்பூர் உருவாக்கினார லீக்வான் யூ அவரு அப்படி இல்ல நினைச்சா எனக்கு அது மாதிரி விருப்பம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அம்மாவே என்ன முத பாருங்க, நான் 88 அவங்க கூட இருக்கிறவன். என்னை வந்து முத தேர்தலில் வந்து இறக்கி விட்டு தான் என்ன அரசியலுக்கே கொண்டு வந்தாங்க. என்னோட நேரடி அரசியல வேட்பாளர் தான் வந்தேன். புரியுதா உங்களுக்கு? அது நான் அம்மாட்ட வச்ச கோரிக்கை. ஏன்னா 95, 96 என்ன ராஜ்யசபாவுக்குள்ள கொண்டு வரணும்னு பிரியப்பட்டாங்க அம்மா. நான் வேணாமான்னு சொன்னேன். இதை நான் எதுவும் பெருமைக்கு சொல்லிக்கல, நடந்தது நீங்க கேட்டதுனால சொல்ல வர்றேன். அவங்க 98 என்ன வேட்பாளராக நிறுத்துறதுக்கு இருந்தாங்க. அது கட்சியில் உள்ளவங்க தான் தெரியும். நான் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லாதனால வேணாம். 99 நான் தவிர்க்க முடியாம வந்ததுதான், ஒரு ஆக்சிடென்ட் தான். இன்றைக்கு அதே நம்மளுடைய டெஸ்டினி ஆயிட்டு மறுபடியும் வெளில போன அம்மா சொல்லி திரும்பவும் 17 அம்மா மறைவுக்கு போய் வர்ற மாதிரி ஆயிட்டு கட்சி தொடங்குற மாதிரி ஆயிட்டு. இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. தொண்டர்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, அங்கே அதே மாதிரி கருத்து சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கட்சியினோட தலைவரா தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்றீங்க. இங்கேயும் நீங்க ஒரு வேட்பாளர் இருக்கிறது. அதே பன்னீர்செல்வம் ஒரு கட்சியினோட தலைவரா தன் அறிஞர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் அந்த தொகுதியை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவர்கிட்ட எப்படி தொண்டர்கள் போவாங்க? அன்னைக்கே பாலாஜி கேட்டாரு கரெக்டா. அன்னைக்கு ஆண்டிப்பட்டி ஆபீஸ்ல உங்க பின்னாடி வருவாங்கன்னு சொல்றாங்களே அண்ணாமலை. அப்புறம் பன்னீர்செல்வம் வந்து அதிமுக மீட்பேன்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் வந்து போராடிட்டு இருக்காருன்னு கேட்டார். அண்ணாமலை உங்களை தானே சொல்லிருக்கேன். அப்படி இல்லை, அண்ணாமலை சொன்னது திரு அண்ணாமலை டிடிவி தினகரன் சொன்னா அதுல எப்பயுமே பிராக்கெட்ல பன்னீர்செல்வம் இருப்பாரு. திரு OPS சொன்னார்னா பிராக்கெட்ல பன்னீர்செல்வம் இருப்பாரு. அவர் எங்க 2 பேரையும் சகோதரர்களா பார்ப்பாரு. எங்க 2 பேரையும் அவர் வந்து ரொம்ப நட்பு ரீதியா எங்க 2 பேரோட பழகுவாரு. எப்பயுமே நீங்க அவர் இனிமே எப்ப பேசினாலும் டிடிவி தினகரன் சொல்லி பேசினார்னா அதுல பிராக்கெட்ல OPS சேர்த்து சொல்றாருன்னு அர்த்தம். OPS பத்தி பேசினார்னா அதுல டிடிவி தினகரனும் பிராக்கெட்ல இருக்காருன்னு அர்த்தம். அதனால இந்த குழப்பம்லாம் உங்களுக்கு தீர்ந்துடும். இன்னும் OPS இன்றைய நிலைமையில அவர் வந்து மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல தலைவர் தான் அவரு. அவர் தொகுதியை விட்டு வெளில வர முடியாத சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு புதிய தொகுதி புதிதாக போய் அங்க போட்டிடுறாரு. அதனால கவனம் செலுத்தி வெற்றி பெறணுங்கிறது அங்கிருந்து வர முடியாத சூழ்நிலை இருக்காரு. அதை வந்து தவறா பார்க்க முடியாதுல்ல. நானே இப்ப தேடினால 10 நாள் வெளில போயிட்டு வர்றேன். நானே போய் வேற ஏதோ ஒரு தொகுதிக்கு போனா கொஞ்சம் அங்க வரணும் இங்க வரணும்னு கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, பொதுமக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்ப இங்கே நீங்க இங்க வரணும் அங்க வரணும்னு சொல்லி என்னால போக முடியாம தானே என் ஒய்ஃப் இப்ப கூட போயிட்டு வராங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, மக்கள் எதிர்பார்ப்பா நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அது மாதிரி திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட நான் பார்த்த கூட முடிஞ்சா வாங்கன்னு தான் சொன்னேன். அது மாதிரி அண்ணாமலை கூட சொன்னாரு, அண்ணன் பன்னீர்செல்வம் வருவாருன்னு கூட பேசினார். அவரால் போக முடியாத காரணம், ஒரு பெரிய தலைவராக இருக்கிறவரோ ஒரு தலைவராக இருக்கிறவரோ தொகுதியை விட்டு வெளில போக முடியலன்னா அவங்க தலைவர் இல்லைன்னு சொல்றது அது எனக்கு தெரியல எவ்வளவு தூரம் சரி.